வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் ஓலா ஸ்கூட்டி வாங்கினதுலேருந்து டெலிவரி எடுத்தது வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நான் ஏன் இந்த வண்டியை சூஸ் பண்ணேன்னா, எனக்கு மார்க்கெட்டில் அதிகமான ரேஞ்சஸ் இருக்கிற வண்டியில் இந்த வண்டி மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருந்தது. ரேட்டும் ஒரு ரீசனபுளாக இருக்கவும் நான் இந்த வண்டியை சூஸ் பண்ணேன். இது என்ன வண்டி மாடல் ஓலா S1 Pro Plus. இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 320 கிலோமீட்டர் ஐடிசி ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. பவர் 13 கிலோவாட் சொல்லியிருக்காங்க, பீக் பவர். டாப் ஸ்பீடு 130 to 130 கிலோமீட்டர் பர் ஹவர் சொல்லியிருக்காங்க. சரி, ஆக்சுவலாக 320 சொல்கிறாங்கன்னா கிலோமீட்டர், நமக்கு ஆவரேஜாக ஒரு 200 கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நான் இந்த வண்டியை நான் இங்கே பெங்களூரில் இருக்கேன். பெங்களூரில் இங்கே எலக்ட்ரானிக் சிட்டி ஷோரூமில் போய்ட்டு நான் கொட்டேஷன் கேட்டேன். கொட்டேஷன் கொடுத்தாங்க, எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இனிஷியலில் ஒரு 60,000 பே பண்ண சொன்னாங்க. பே பண்ணியாச்சு. பேலன்ஸ் லோன் ப்ராசஸ் அதில் நார்மலாக லோன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் பேமெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா, பேமெண்ட் கொடுக்குறப்ப அவன் எக்ஸ்ட்ரா ஏதோ வண்டி தான் க்ரே கலர் ஸ்டாக் வச்சுருப்பானுங்க போல். டக்குன்னு அதை கொடுத்து இது கலர் சேஞ்ச் பண்ணிட்டானுங்க. க்ரே கலர் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு க்ரே கலர் ஆர்டர் புக் ஆகிடுச்சு. எனக்கு க்ரே கலர் வேணாம், நீங்கள் ப்ளூ கலர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ளூ கலருக்கு மறுபடியும் எகைன் அந்த அமௌண்ட்டு கட்டின அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணாங்க. எகைன் மறுபடியும் ஆர்டர் போட்டு மறுபடியும் அதுக்கு ஒரு 1 வீக் எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் ஆகிடுச்சு. டோட்டலாக இந்த வண்டி பார்த்திங்கன்னா, அந்த வாரண்ட்டி பீரியடு அதெல்லாம் பார்த்திங்கன்னா, பேட்டரி வாரண்ட்டி எல்லாம் கொடுத்து அவனுங்க டோட்டலாக 2,16,000 எனக்கு டோட்டலாக அவனுக்கு பில் சொல்லியிருந்தானுங்க. இதில் பார்த்திங்கன்னா, இந்த வண்டிக்கு அடிஷ்னலாக 2 ஹெல்மெட்டு, ஒரு மேட்டு, ஒரு கவர் தரதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 ஹெல்மெட்டு, ஒரு மேட்டு, இது மட்டும் தான் வாங்கியிருக்கேன். நான் கவர் என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த வண்டி டெலிவரி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அமௌண்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வெஹிக்கிள் அவுட் ஃபார் டெலிவரி அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு. சரி, நமக்கு வண்டி இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். நானும் பார்த்தேன், 1 வாரம் பார்த்தேன், 2 வாரம் பார்த்தேன், வண்டி வரவே இல்லை. என்னடா அப்படின்ட்டு ஆக்சுவலாக நடுவில் ஒரு கதை நடந்துச்சு. ஆக்சுவலாக ஓலாவில் திடீர்னுட்டு சொல்லிட்டானுங்க, பாதி சென்டர் க்ளோஸ் பண்ணுறேன்னு. அதில் என்னென்னா ஹைலைட்னா, நான் வாங்கின சென்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. நானும் வண்டி எங்கடா போய் பார்க்கணுன்னு போய் பார்த்தா வண்டி ஷோரூம் க்ளோஸ். நான் நினச்சேன், சரி ஏமாற்றிட்டாங்களா அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறமேட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுனா, நான் வேறு ஷோரூம் போயிட்டு தான் அங்கே முன்னாடி ஒர்க் பண்ண அந்த ஸ்டாஃப் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணுறப்ப வண்டி ரெடி ஆயிடுச்சு. நான் எங்கே வண்டி இருக்குன்னு, வண்டி இங்கே ஆக்சுவலாக கர்நாடகாவில் இங்கே ஒரு மூலையில் வண்டி இருக்குது. என்னங்க, ஒசூர் இங்கே இருக்குது, ஒசூரில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அங்கேருந்து இங்கே வரத்துக்கு, பெங்களூரில் வரத்துக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும். 1/2 hour அதுக்கு ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அது அவங்க ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதில் ஏஐ மாற்றி அங்கே அனுப்பிடுச்சு அப்படி இப்படின்ட்டு எதாவது சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, என்னமோ ஒன்று, எனக்கு வண்டி கொடுங்கன்னா வண்டி கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, ஒரு வண்டியாக இருந்தால் அங்கே அனுப்ப மாட்டாங்களாம். நான் இஎம்ஐ போட்டு வண்டி வாங்கியிருக்கேன். நான் 1 மாதம் ஆச்சுன்னா இஎம்ஐ கட்டணும், அதுக்கு வட்டி கட்டணும். நான் ஃபீல்டு ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் அந்த வண்டியை வாங்கினது. இப்போ நான் வட்டியும் கட்டணும், இவங்ககிட்டையும் அலைஞ்சிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வண்டி இன்றைக்கி மூவ் ஆகுது, டிஸ்பேச் ஆகுது அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, டிஸ்பேச் ஆகி வரட்டும் அப்படின்ட்டு அடுத்த நாள் போய் பார்த்தா வண்டி வந்துடுச்சு. சரி, நான் போய்ட்டு ஆக்சுவலாக இங்கே சேல்ஸ் பர்சன் வேறு, எனக்கு டெலிவரி பண்ண அந்த ஆள் அவர் அந்த ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா அவர் வேறு ஷோரூம் போயிட்டார். இங்கே உள்ள டெலிவரி பர்சன் என்ன சொல்கிறான், ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த வண்டிக்கு எதாவது பிரச்சனைனா இங்கே வரக்கூடாது. இல்லை, நான் என்ன நினைக்கிறேன், இங்கே வரக்கூடாது, நான் எங்கே போகிறது? 2.25 லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்கி நீ இங்கே வரக்கூடாதுன்னா நான் எங்கே போகிறேன்? ஆக்சுவலாக இது பேன் இண்டியா ஷோரூமு, பேன் இண்டியா சர்வீஸ் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக எங்கே கொண்டு போய் விட்டாலும் ஒரு சர்வீஸ் பார்க்கணும். ஆனால் அந்த சேல்ஸ் பர்சன் அந்த எலக்ட்ரானிக் ஷோரூம் பக்கத்தில் சிங்கசந்திரான்னு ஒரு ஷோரூம் இருக்குது, அங்கே உள்ள ஒரு ஸ்டாஃப் இந்த மாதிரி ஒரு பதில்.
வண்டி டெலிவரி எடுக்க போகிறப்ப இந்த மாதிரி சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும் சொல்லுங்கள். இவங்களாம் வேலைக்கு ஆள் எடுத்து வச்சுருக்காங்க. ஏதோ இவன் அப்பா விட்டு காசை கொடுத்து இவனுங்க வந்து கம்பெனி நடத்துகிற மாதிரி, நான் வேற ஒருத்தன் வீட்டில் போய் வேற ஒருத்தன் கடையில் போய் நான் பொருள் எடுத்து வந்த மாதிரி இவனுங்க அவன் சீனு அவனுக்கு பேசுகிறானுங்க அப்படி. அதுக்கப்புறமேட்டுக்கு செக் கொடு வண்டி கொடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்தால் சரி டெலிவரி கொடுக்குறேன்னு நான் ஆப்பில் லாகின் பண்ணுறாங்கன்னா லாகின் ஆகி ஒர்க் ஆகலை. சரி என்னடா அப்படின்ட்டு அடுத்த நாள் போனால் ஹைலைட்டு வண்டிக்கு சார்ஜர் ஒர்க் ஆகலை அப்படின்றாங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா என் வண்டி சார்ஜர் தூக்கி வேறு எவனுக்கும் சார்ஜர் ப்ராப்ளம்னு சொல்லி அவனுக்கு அந்த சார்ஜரை மாற்றி கொடுத்துட்டாங்க. கேட்டால் இப்போ எனக்கு சார்ஜர் இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோட சேல்ஸ் பர்சனை எனக்கு டெலிவரி எனக்கு புக் பண்ணினேன். அவருக்கு ஃபோனை போட்டு பேசி நான் அவர் எனக்கு சார்ஜர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அப்படி. அதுக்கப்புறமேட்டுக்கு ஓகே சார்ஜர் வந்துருச்சு. டெலிவரி கொடுக்குறப்ப என்ன ஆயிடுச்சு, எடுக்கிறப்ப பார்த்தா ஃப்ரண்ட் பிரேக் ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட் பிரேக்கு லூஸாக இருந்துச்சு. என்னடா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு டூயல் ஏபிஎஸ் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் டூயல் ஏபிஎஸ் இருக்குது. ஓகே நமக்கு சேஃப்டி முக்கியம் அப்படின்றனால நான் டூயல் ஏபிஎஸ் பார்த்துருக்கேன். பார்த்தா இதில் ஒரு பிரேக் ஒர்க் ஆகாது. அது ஃப்ரண்ட் பிரேக்கில் ஏபிஎஸ் கொடுக்குறது ஃப்ரண்ட் பிரேக் ஒர்க் ஆகாது. ரியர் பிரேக்கு ஏபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டெவலப் மூட்லேயே வச்சுருக்கானுங்க. ரியர் ஏபிஎஸ் ஒர்க் ஆகாது. இந்த வண்டியை எடுத்துகிட்டு நான் ரோட்டில் ஓட்டினா எங்கேயாவது கொண்டு போய் லாரியில் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியர் பிரேக் பிடிச்சிங்கன்னா வண்டி ஸ்கிட் ஆகும். ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்காது, ஸ்கிட் ஆகும். ஏதோ வண்டியை வளைச்சி ஓட்டிகிட்டே போகணும் அந்த மாதிரி இருக்கும். சரி அப்படின்ட்டு அங்கேயே சர்வீஸ் பண்ணுறானுங்க. அந்த ஷோரூமே சர்வீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், இது வந்து புது பைக்கு, இதை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஒர்க்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சர்வீஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 4:30 மேலே யாரும் வேலை செய்ய மாட்டாங்களாம். 4:30 சம்திங், 5:30 நினைக்கிறேன். 4:30 5 மணிக்கு மேலே வேலை செய்ய முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. சரி போ, நம்ம வண்டி எடுக்கிறப்ப நம்ம இதெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நான் சரி ஓகே நாளைக்கு ரெடி பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் போயிட்டு அடுத்த நாள் வண்டி வந்து ரெடி பண்ணி வைக்கல, ஏதோ அரைக்குறையமாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சும்மா பிரேக் பிடிச்சா நிற்கிற மாதிரி. ஆக்சுவலாக ஒரு 2 டைம் பிடிச்சோன்னே மறுபடியும் அதே மாதிரி பழையபடி லூஸ் ஆகிடுச்சு. சரி என்னடா வண்டி இன்றைக்கி தான் எடுக்கலான்னு பார்த்தா சரி வண்டிக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வண்டி எடுத்துகிட்டு வந்து ஆக்சுவலாக சார்ஜ் போட்டு எப்படி ஓடுது அப்படின்னு மைலேஜில் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு சார்ஜ் போட்டு செக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நடக்க போகிற பிரச்சனை எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் இன்னும் 7 நிமிஷம் ஆயிருக்கு. 7 நிமிஷம் ஆச்சா?